வணக்கம் மக்களே. நடிகை ஸ்ரீதேவியை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகை ஸ்ரீதேவிக்கு எதிரியான அவங்களோட தங்கச்சி தாயோட இறப்புக்கு அப்புறமா நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. இந்திய சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டார்னாலே அது நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் தானே சொல்லலாம். 300க்கும் அதிகமான படங்களை தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் சொல்லி பல மொழிகளில் நடித்து புகழ் பெற்றவங்க தான் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். சூப்பர் ஸ்டார் நடிகர்களுக்கு இணையாக ஊதியம் பெற்ற ஒரு நடிகைன்னே சொல்லலாம். இந்திய சினிமாவில் முதல் முறையாக 1 கோடி சம்பளம் வாங்கிய நடிகர் சிரஞ்சீவி, அதே சமயம் முதல் முறையாக 1 கோடி சம்பளம் வாங்கிய நடிகை ஸ்ரீதேவி அவர்கள்ன்ற புகழுக்கு சொந்தக்காரர்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் நடிகர் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி, கமல் ஸ்ரீதேவி காம்போவில் வெளியான படங்கள்லாம் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு படங்கள்னு கூட சொல்லலாம். கடந்த 2018ஆம் ஆண்டு தன்னோட 54 வயதில் ஸ்ரீதேவி அவர்கள் உயிரிழந்திருக்காங்க. அவங்களோட மரணம் இன்னைக்கு வரைக்குமே ஒரு மர்மமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸ்ரீதேவியை தொடர்ந்து அவங்களோட மூத்த மகள் ஜான்வி கபூரும் இளைய மகள் குஷி கபூர் 2 பேருமே இந்தி சினிமாவில் நடிகைகளாக வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. நடிகை ஸ்ரீதேவியோட தங்கை தான் ஸ்ரீலதா அவர்கள். இவங்களுக்கும் அக்காவை போலவே சினிமாவில் நடிகையாகி சாதிக்கணும்னு சொல்லி கனவுகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் காலம் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்கலன்னே சொல்லலாம். இருந்தாலும் படப்பிடிப்பு தலங்களுக்கு ஸ்ரீதேவியோட ஸ்ரீலதாவும் அவங்களோட அம்மாவும் போயிட்டு வர்றது வழக்கமாகவே வச்சுருந்துருக்காங்க. திரை உலகத்தில் நடிகை ஸ்ரீதேவி கோலாச்சி சமயத்தில் ஒரு நிழலை போல் அவங்கள பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க நடிகை ஸ்ரீலதா அவர்கள். 1972 முதல் 1993 வரைக்கும் படப்பிடிப்பு தலங்களில் ஸ்ரீதேவியும் ஸ்ரீலதா ஒன்றாவே தான் இருப்பாங்க. நடிகையாக ஆசைப்பட்ட ஸ்ரீலதா பின் நாட்களில் ஸ்ரீதேவியோட மேனேஜராக மாறிட்டாங்க. இதுக்கப்புறமா தமிழ்நாட்டை சேர்ந்த சஞ்சய் ராமசாமி என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். இந்த நிலையில் தான் நடிகை ஸ்ரீதேவியோட தாயார் ராஜேஸ்வரிக்கு 1995ஆம் ஆண்டு அறுவை சிகிச்சை நடந்துச்சு. மூளையில் கட்டி இருந்ததுனால அதை அகற்றுறதுக்காக இந்த அறுவை சிகிச்சை நியூயார்க்கில் நடந்துச்சு. ஆனால் அவருக்கு அளிக்கப்பட்ட தவறான சிகிச்சையால் பார்வை மற்றும் நினைவாற்றல் பாதிக்கப்பட்டுச்சு. இது ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு தகவல்னே சொல்லலாம். இதனால் மருத்துவமனைக்கு எதிராக நீதிமன்றத்தில் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் வழக்கு தொடர்ந்தாங்க. அமெரிக்க ஊடகங்களில் செய்திகள்லாம் இது வெளியிடப்பட்டிருந்தது. தவறான சிகிச்சையால் தான் தன்னோட தாய் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லி ஸ்ரீதேவி அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. வழக்கு விசாரித்த நீதிமன்றம் அப்போ நடிகை ஸ்ரீதேவிக்கு ரூபாய் 7.2 கோடி நஷ்ட இழப்பீடு வாங்கி கொடுத்துச்சு. இந்த முழு பணத்தையும் நடிகை ஸ்ரீதேவியை எடுத்துக்கொண்டதாக அந்த நேரத்தில் தகவல்கள்லாம் வெளியாகி வந்துட்டு இருந்துச்சு. இதனால தான் ஸ்ரீலதா ஸ்ரீதேவி 2 பேருக்கு இடையே பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. தனக்கும் அதில் பங்கு வேணும்னு சொல்லி ஸ்ரீலதா அவர்கள் நீதிமன்றத்தை போய் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இந்த வழக்கில் வென்று ரூபாய் 2 கோடியும் வாங்கியிருக்காங்க. இதனால தான் பிரிந்த சகோதரிகள் இதுக்கப்புறமா இணையவே இல்லை. போனி கபூர் தலையிட்டு சமரசம் செஞ்சாங்க. ஆனாலும் அது பயனாளிகள்னே சொல்லலாம். நடிகை ஸ்ரீதேவியோட மரணத்திற்கு கூட ஸ்ரீலதா அவர்கள் வரவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. மக்களே, உங்களுக்கும் நடிகை ஸ்ரீதேவியை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.